தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணவிருக்கிறோம். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5, 8 கூடிய குரு பகவான் இப்பொழுது 10 வரப்போகிறார். இது அற்புதமான ஸ்தானமாகும். வியாழ வட்டத்தில் குரு வருகிறார். வியாழ வட்டத்தில் குரு வந்தார்னா என்ன செய்வார்? சிம்ம ராசிக்கு உயர்வை தருவார். எதில்? தொழிலில் உயர்வு தருவார். இதுவரை குழந்தை பாக்கியமே இல்லை என்று ஏக்கப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகப் போகிறது. பத்தில் குரு பகவான் மிகுந்த அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறார். தொழிலிலே வெற்றி, புதிய தொழில் முயற்சியில் வெற்றி, நல்ல லாபம். கூட்டு தொழில் வேண்டாம், தனிமையாகவே நீங்கள் இப்போ நல்லா சாதிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. தலைமை பதவிக்கு வருவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ தலைமை பதவி ப்ரொமோஷன் கிடைக்க போகும். உள்ளூர், வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இப்பொழுது கிட்ட போகிறது. ப்ரொமோஷன் ஆகி நான் வெளியூர் போனேன், ப்ரொமோஷன் ஆகி நான் வெளிநாடு போனேன், இதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நடக்கப் போகிறது. இடமாற்றம் நிச்சயம் வந்தே தீரும், அதில் சந்தேகமே கிடையாது. புண்ணிய காரியங்கள், அதாவது கோயிலுக்கு திருப்பணிகள் செய்வது, நன்கொடைகள் அளிப்பது இப்போ நீங்கள் நல்லா தாராளமாக செய்வீங்க. அதிலையும் பெருமாள் கோயில், மகாலட்சுமி வழிபட்ட கோயில் போன்ற கோயில்களுக்கு செய்வீர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும் பலிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இப்போ என்னன்னா, கண்டச்சனியாக இருந்த ஒரு இதில் அது கூட அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. 8 ராகு இருக்கிறது, 2 கேது இருக்கிறது. நாகதோஷ பரிகாரம் நீங்கள் செய்தே தீர வேண்டும். எப்பேற்பட்டதையும் நிறுத்தக்கூடிய வல்லமை ராகுவுக்கும் கேதுவுக்கும் இருக்கு. எந்தவித ஆசையும் இப்போ இல்லை உங்களுக்கு. பணம் சேர்க்கணும், தனக்காக சேர்த்துக்கணுன்றதெல்லாம் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 2 இப்போ ராகு கேது வந்து உக்காந்துருக்காரு. 8 ராகு ஒரு அடி வச்சிங்கன்னா 2 அடி ஈத்துன்னு போகும் செலவு. அது மாதிரி இருந்தது. இப்போ உங்களுக்கு 10 குரு வந்ததுனால பண விஷயத்தில் உங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சனியனுடைய பார்வை குருவுக்கிட்டேருந்து குருவுக்கு வந்து இப்போ இல்லாமல் இருக்குது. அதனால் என்ன பலன்? குரு தன்னிச்சையாக செய்ய முடியும். சனி பகவான் பார்த்தாருன்னா எல்லாத்தையுமே தடுத்துருவார். சிம்மராசிக்கு சனி ஆகாதவர். அவர் 9ஆம் பார்வையாக 3ஆம் பார்வையாக 9இல் உள்ள குருவை பார்ப்பதால் உங்களுக்கு இவ்வளோ காலம் பணத்தடை, பணமுடை இருந்தது. இப்போ 10 வந்ததுனால பணத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் 8 உள்ள ராகு பகவான் தகாத சகவாசத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத விஷயத்தில் காலை உள்ள விட்டு மாட்டிக்கினே குத்துது குடையுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சிம்மராசிக்காரர்கள் ஜாகிரதையாக இருக்கணும். ஆனால் உங்களை குரு காப்பாற்றிடுவார். எல்லா ஆபத்திலிருந்து இனிமேல் உங்களுக்கு குரு காப்பாற்றுவார். இருந்த போதில் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. கூட்டு தொழில் வேண்டாம், எதை செய்தாலும் கூட்டு வேணாம். ஆக தனிமையில் நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே வெற்றியை தேடி தரும். சின்ன பரிகாரம் கூட உங்களுக்கு வலிக்கும். வீடு வாங்க போகிறீங்க, வாகனம் வாங்க போகிறீங்க, பலவிதமான சுகபோகங்களை அள்ளி தரப்போகிறார் குரு பகவான். உங்கள் 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால தனவரவு கூட போகிறது. தர்ம சிந்தனை உங்களுக்கு இது வேறையிலையும் எச்ச கையில் காக்கா ஓட்டாதவர்கள் எல்லாம் தப்பாக நினைக்காதீங்க. சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் சுயநலம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்யணும்னு நினச்சா வாரி கொடுத்துருவாங்க. தனக்கு இருக்குதோ இல்லையோ கொடுத்துருவாங்க. கூடாதுன்னு நினச்சாங்கன்னா ஒரேடியாக போட்டு அமுக்கிடுவாங்க. அந்த குணம் மாறி தர்ம சிந்தனை. இப்போ நாமளும் கொஞ்சம் புண்ணியத்தை தேடிக்கணுன்ற நேரத்தை குரு பகவான் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வீர்கள் அல்லது செய்ய வைக்கும்.
குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். ஆக நன்மையை தரக்கூடிய அற்புதமான பயிற்சி சிம்மராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நடக்கிறது. மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் 4ஆம் பார்வையாக 4ஆம் இல்லத்தை குரு பகவான் 10லிருந்து பார்க்கறதுனால பள்ளி கல்விகளில் இருக்கும் மாணவர்களும் சரி, உயர்கல்வியில் உள்ளவர்களுக்கும் சரி அற்புதமான காலம். 5 குடியவர் 10ல் போனாக்கா உண்மை பெரிய பிஹெச்டி லெவலுக்கு கொண்டு போய்விடும். மாஸ்டர்ஸ் டிகிரி, பிஹெச்டி இதெல்லாம் சுலபமாக வாங்குவாங்க. வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்பு, வெளி ஊர்களுக்கு போகக்கூடிய அமைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது கிடைத்தே விட்டது. ஆரோக்கியம் அபிவிருத்தி கூடும். காமதேனு வழிபட்ட சிவன் கோயில், அதாவது பட்டீஸ்வரம், பேரூர் பட்டீஸ்வரர், இந்த மாதிரி கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. மாதம் உள்ள அமாவாசையிலையோ மாலை பட்சத்திலையோ அவசியம் உங்கள் முன்னோர்களை நினைத்து திதி கொடுங்கள். இந்த திதி கொடுத்தீங்கன்னா தான் எந்த கிரகமும் வேலை செய்யும், எந்த தெய்வமும் வேலை செய்யும். கோயிலே கட்டிட்டு ஒரு மனிதன் நான் கோயிலை கட்டிட்டேன்னு பெருமையாக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அவன் ஒரு கோயில் இல்லை 100 கோயில் கட்டினா கூட முன்னோர்களுக்கு திதி கூட கொடுக்காதவர்கள் எந்த தர்மம் செய்தாலும் எந்த புண்ணியம் செய்தாலும் அந்த புண்ணியமாகப்பட்டது வேலை செய்யறதுக்கு இவங்க முன்னோர்கள் தடையாக இருப்பாங்க. ஆக எச்சரிக்கையாக இருங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்கள். ஜோதிட சந்தேகங்கள் உள்ளவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.